அமைதியான, சூரிய ஒளி நிறைந்த ஒரு சிறிய தமிழ் கிராமம். பசுமையான மரங்களும், சிறிய ஓட்டு வீடுகளும் தெரிகின்றன. மெதுவாக கதை சொல்லியின் குரல் ஒலிக்கிறது. அந்த குரல், அன்பு குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்னிக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கிராமத்தைப் பத்தியும், அங்க நடந்த ஒரு பெரிய அதிசயம் பத்தியும் சொல்லப் போறேன். ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, நம்ம ஊர் மாதிரி ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல பழமையான ஒரு கிணறு இருந்தது. காட்சி, கிணறு பார்ப்பதற்கு மிகவும் பழையதாகவும், அதன் சுற்றுப்புறம் அடர்ந்த புற்களாலும் மூடப்பட்டிருக்கிறது. அந்த குரல், அந்த கிணறு யாருக்கும் தெரியாம ஒரு காட்டுப் பகுதிக்குள்ள மறைஞ்சிருந்தது. ஒரு நாள் நம்ம சின்னு குட்டி விளையாடிட்டே அங்கே போயிட்டான். சின்னு ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு சுத்தமான மனசு. அந்த கிணறை பார்த்ததும் அவனுக்குள்ள ஒரு ஆச்சரியம். காட்சி, சின்னு கிணற்றை நெருங்கிப் பார்க்கிறான். அவன் முகத்தில் ஆச்சரியம் தெரிகிறது. கிணற்றின் உள்ளே இருந்து ஒரு மெல்லிய ஒளி மிளிர்வது போல் தெரிகிறது. அந்த குரல், அவன் கிட்ட போனதும் கிணத்திலிருந்து ஒரு சின்ன வெளிச்சம் வந்துச்சு. அது மந்திர வெளிச்சம். சின்னுவுக்கு ஒரே சந்தோஷம். அவனுக்கு தெரிஞ்சுது, இது சாதாரண கிணறு இல்லேன்னு. ஒரு நல்ல மனசு இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் அந்த கிணறு ஆசைகளை நிறைவேற்றும். காட்சி, கிராமத்தில் மக்கள் மழையின்றி கஷ்டப்படுவதைக் காட்டுகிறது. நிலங்கள் வறண்டு மக்கள் சோகமாக இருக்கிறார்கள். அந்த குரல், கொஞ்ச நாள்ல கிராமத்துல மழை இல்லாம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிலமெல்லாம் வறண்டு போச்சு. மக்கள் எல்லாம் சோகமா இருந்தாங்க. இதை பார்த்த சின்னுவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. உடனே அந்த கிணறு ஞாபகம் வந்துச்சு. காட்சி, சின்னு மீண்டும் கிணற்றருகே வருகிறான். அவன் கண்களில் அன்பு தெரிகிறது. கிணற்றினுள் அவன் கைகளை பிடித்துக்கொண்டு மழையை வேண்டுகிறான். பின்னர் வானத்தில் மேகங்கள் திரள ஆரம்பிக்கின்றன. அந்த குரல், அவன் அந்த கிணத்துக்கிட்ட போய் தன்னோட கை கூப்பி, கிணத்து தேவதையே, எங்க கிராமத்துக்கு மழை குடு அப்படின்னு வேண்டினான். என்ன ஆச்சரியம் பாருங்க! அடுத்த நிமிஷமே வானத்துல கருமேகங்கள் திரள ஆரம்பிச்சது. காட்சி, கிராமத்தில் பலத்த மழை பெய்கிறது. மக்கள் சந்தோஷமாக ஓடியாடி மழையில் நனைகிறார்கள். கிணற்றின் ஒளி மேலும் பிரகாசமாகிறது. அந்த குரல், அப்புறம் என்ன? பலத்த மழை. கிராமமே குளிர்ந்துச்சு. மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சின்னுவோட நல்ல மனசு அந்த கிணறு மூலமா அவங்க எல்லாரையும் காப்பாத்துச்சு. மாயக் கிணறு அவனோட நல்ல எண்ணங்களை நிறைவேற்றுச்சு. காட்சி, சின்னு புன்னகையுடன் கிணற்றை பார்க்கிறான். கிணற்றைச் சுற்றி அழகிய பூக்கள் பூத்திருக்கின்றன. அந்த குரல், பாத்தீங்களா குட்டீஸ், நாம நல்லவங்களா இருந்தா நம்ம ஆசைகள் மட்டும் இல்ல, மத்தவங்க நல்லதுக்கும் உதவலாம். மாயக் கிணற்றோட ரகசியம் நல்ல மனசுல தான் இருக்கு. இனி நாமளும் நல்லவங்களா இருப்போம், சரியா?